செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது 7ஆம் வகுப்புக்கான ஆனுவல் எக்ஸாம் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 மதிப்பெண்கள் 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏல 3 ஆன்டனிம்ஸ் ஓகேங்களா, அதாவது சினானிம்ஸ் 3 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மூணுமே நீங்கள் கொஷினை படிச்சுட்டு அதுக்கான கரெக்டான சினானிம்ஸ் எதுவோ அதை எழுதிக்கிங்க ஓகேங்களா, ஆப்ஷன் போட்டு எழுதிக்கிங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஆன்டனிம்ஸ் அதேமாதிரி 3 கொடுத்துருப்பாங்க. மூணுமே ஆப்ஷனோடு கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்டனிம்ஸில் எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றத பார்த்து நீட்டாக எழுதிக்கிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அது முடிச்சதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் 4 கொடுத்துருக்காங்க. 4மே நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க ஓகேங்களா. எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர் வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது மாதிரி எழுதிக்கோங்க. அது முடிச்சதுக்கப்புறம் சிலபல்ஸ் ஃபார் த, அதாவது நீங்கள் இந்த 4 எழுதணும். இது 4மே பார்த்திங்கன்னா அந்த வேர்ட்ஸை பிரித்து வேர்பை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதை எழுதிக்கிங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பங்க்சுவேஷன் அதையும் நீங்கள் எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடத்துல பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அங்கங்கே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃபில் அந்த ஆன்சர் எங்கே வருமோ அதை அப்படியே எழுதிக்கோங்க ஓகேங்களா. அது முடிச்சதுக்கப்புறம் செக்ஷன் பி ஓகேங்களா, ரீட் த லைன் அண்ட் ஆன்சர் த கொஷின் 1 2 3 4 5 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஒரு 2 லைன் மட்டும்தான் இந்த போயம் வரும். அது கீழே கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷினை நீங்கள் அப்படியே அதுக்கான ஆன்சர் என்னன்றது அந்த 2 லைனுக்குள்ளேயே இருக்கும். அந்த 2 லைனை அப்படியே தூக்கி எழுதினாலும் மார்க் போடுவாங்க. அப்படின்னா கரெக்டான ஆன்சர் கூட எழுதினா கூட மார்க் போடுவாங்க. எப்படியா இருந்தாலும் மார்க் வரது உறுதி. சரி, உங்களுக்கு எது தெரியுதோ அதை எழுதிக்கிங்க. அது முடிச்சதுக்கப்புறம் மெமரி போயம் ஓகேங்களா. ஸ்டார்டிங் லைன் எண்டிங் லைன் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 5 லைன் எழுதுகிற மாதிரி இருக்கும். 5 லைனுமே நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக எழுதிங்கன்னா நீங்கள் மார்க்கை தட்டி தூக்கி எறியலாம் ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க்கை எழுதிக்கிங்க. முடிச்சதுக்கப்புறமா செக்ஷன் சி, ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின் ஓகேங்களா. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் ஒரு 7-8 லைன் வர மாதிரி. அந்த பேராகிராஃபை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கான பார்த்தீங்கன்னா கொஷின் 4 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 கொஷினை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் சூப்பராக வரும். அந்த பேராகிராஃப்க்கான ஆன்சர் பேராகிராஃப்குள்ளேயே தான் எல்லாத்துக்கான ஆன்சரும் இருக்கும் ஓகேங்களா. அது முடிச்சதுக்கப்புறம் ஐடென்டி த ஸ்பீக்கர் கேரக்டர் ஓகேங்களா. இது 5 கொடுத்துருக்காங்க. 5மே கரெக்ட் ஸ்பீக்கர் கண்டுபிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு பர்ஃபெக்டாக தட்டி தூக்கிடலாம். அடுத்ததாக செக்ஷன் டியில் ரைட் ஏ லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க ரிலேட்டடாக. அது உங்களுக்கு எப்படி அப்படின்றத உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் போர்டில் எழுதியிருப்பாங்க, டெஸ்ட்டு வச்சுருப்பாங்க, நீங்களே ஹோம்ஒர்க் எழுதிருப்பீங்க, நிறைய எழுதிருப்பீங்க. அப்படியே மனப்படமாக இருக்கும். அதை அப்படியே நீங்கள் நீட்டாக எழுதிக்கிங்க. நல்லா பர்ஃபெக்டாக ஒரு பேஜில் ஃபுல்லாக எழுதிக்கிங்கன்னா அதுவும் மார்க்கு தட்டி தூக்கிடலாம் 5 மார்க்கு. ஸோ இவ்வளோ தான் செல்லக்குட்டீஸ். இது ஜஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர். இதை மட்டுமே படிச்சுட்டு போவதீங்க, இதையும் படிங்க. உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் படிங்க. மேலும் மாணவ செல்வங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் படிச்சிருப்பாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. பை, டேக் கேர்.